Hello guys, this is VR Boys. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆக்ஷன்ல 4வது பஸ் வச்சிருந்த எல்எஸ்டி அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். எல்எஸ்டியோட பிளேயிங் 12 ஸ்ட்ராட்டஜி அப்புறம் வந்து பேக்கப் பிளான்ஸ் அனாலிசிஸ் தான் பண்ண போறோம் இன்னைக்கு. ஓகே, எல்எஸ்டியோட டீம் ஆக்ஷன்ல என்ன பண்ணாங்க நீங்க சொல்றீங்க 2 பேரும். எல்எஸ்டி என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன நினைச்சேன்னா எல்எஸ்டி வந்து கண்டிப்பா ஒரு ஓப்பனர், டாப் ஆர்டர் ஓப்பனர் ஒரு இந்தியன் எடுத்திருப்பாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எல்எஸ்டியோட ப்ரீ ஆக்சஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், வெங்கடேஷ் கண்டிப்பா எடுக்கணும், ஏடன் மார்க்கரம் பெஞ்சின் பண்ணிட்டு அவங்க ஒரு இந்தியன் ஒரு ஓவர்சீஸ் டாப் ஆர்டரோட போனாங்கன்னா மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. என்ன கேட்டீங்கன்னா அதை அவங்க செய்யல. வெங்கடேஷ் வந்து ஒரு 3.2 கோர்ஸ் வரைக்கும் போயிட்டு நோன்னு சொல்லிட்டாரு நம்ம கோயிங்கா. அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுங்கிறத வந்து நம்ம பார்க்க தான் போறோம். இந்த நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோமே, ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ் வச்சிருப்போம். அந்த ஆப்ஷன்ஸ்ல அவங்க டீம் எப்படி பில்ட் ஆயிருக்கு, என்ன மாதிரி பிளேயிங் 12ஓட போறாங்கிறத நம்ம பாத்துக்கலாம் இந்த இடத்துல. என்ன கேட்டீங்கன்னா அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்பாட்டால தான் வந்து அவங்க கொலாப்ஸ் ஆக போறாங்களோன்னு தோணுது. இன்னொன்னு, ஒரு ஃபாரின் ரிலையபிளான ஒரு பவுலர் இல்லையோ, ஒரு எந்த அளவுக்கு ஒரு அனரிக் நோக்கியா வந்து அவங்க போறாங்க நம்பி போவாங்கிறதெல்லாம் எனக்கு இன்னும் சுத்தமா தெரியல. நம்ம வந்து ஸ்குவாட் பார்க்கும்போது நம்ம பேசலாம் அதை பத்தி. ஓகே, கார்த்தி சொல்லு. மிடில் ஆர்டர் தான் வீக்கா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப மிடில் ஆர்டர் சொல்ல முடியாது. அது ஒரு மிடில் ஆர்டர் பிளஸ் ஒரு லோவர் மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு ஃபயர் பவர் இல்லை இவங்க கிட்ட. ஃபுல்லா வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுத்து வச்சிருக்கானுங்க. அதுல வந்து அதான் பிரச்சனை. ஓகே, நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்குவாட் பாத்துடலாம். எல்எஸ்டியோட ஸ்குவாட் எப்படி இருக்கு. ஓகே கைஸ், இதுதான் அவங்களோட ஸ்குவாடு அப்படின்னு நான் படிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அப்துல் சமாத், ஏடென் மார்க்ரம், ஆகாஷ் சிங், அக்ஷத் ரகுவன்ஷி, ஆண்ட்ரிச் நாக்கியா, அர்ஜுன் டெண்டுல்கர், அர்ஷின் குல்கர்னி, ஆவேஷ் கான், ஆயுஷ் பதோனி, திக்வேஷ் ராத்தி, இமான் சிங், ஜாஷ் இங்கிலீஷ், மணிமாறன் சித்தார்த், மேத்யூ பிரெட்ஸ்கி, மயங்க் யாதவ், மிச்சல் மார்ஷ், முகமது ஷமி, மோசின் கான், புக்கல் சௌத்ரி, நமன் திவாரி, நிக்கோலஸ் பூரன், பிரின்ஸ் யாதவ், ரிஷப் பந்த், ஷபாஷ் அகமத், வனிந்து அசரங்கா. ஸ்குவாடு எப்படி இருக்கு உங்களோட கருத்து? நீங்க ஒன்னே மட்டும் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, நம்ம டிசிஏ தான் பவுலர்ஸ் அதிகமான டீம்னு சொல்லியிருந்தோம். இவங்க டீம்ல கிட்டத்தட்ட 15 பவுலர்ஸ் இருக்காங்க. ஒரு 4 ஆல்ரவுண்டரோட சேர்த்து சொன்னா கூட 15 பவுலர்ஸ் இருக்காங்க. இத்தனை பவுலர்ஸ் வச்சு ஒரு டீமே ஃபார்ம் பண்ணலாம். அவங்க ஒரு பிளேயிங் 11 ஃபார்ம் பண்ணலாம், பவுலர்ஸ் பிளேயிங் 11ங்கிற மாதிரி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க பவுலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட். அது இவங்க முழுசா நம்பி பவுலர்ஸ்க்கே தான் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மதிசா பாத்தீங்கன்னா வந்து 18 கோடி 17.80 கோடி வரைக்கும் போனாங்க ஹெவியா. அவர் கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தால தான் வந்து நார்க்கியாவுக்கு போய் ஒரு 2 கோர்ஸ் பேஸ் பிரைஸ்ல எடுத்து போட்டாங்க. அவங்க அந்த பவுலர்ஸுக்கு செலவு பண்ண காசை ஒரு மிடில் ஆர்டர் ஒரு பேட்ஸ்மேன்ஸுக்கு ஒரு ஏதாவது சம் அதர் ஆல்ரவுண்டர்ஸுக்கு இன்னும் ஹெவியா போயிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. இப்போ ஒரு ஜேசன் ஹோல்டர் மாதிரியான ஒருத்தரோட ரோல் இவங்களுக்கு தேவைப்படுதோன்னு எனக்கு தோணுது. அந்த மிடில் ஆர்டர்ல ஜேசன் ஹோல்டரோட ரோலுக்கு அவ்வளவு நிறைய காசை வச்சுக்கிட்டு ஜேசன் ஹோல்டரை இன்னும் கொஞ்சம் ஹெவியா போயிருக்கலாமோ. ஏன்னா இவங்க டீம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின்னிங் ஆல்ரவுண்டர்ங்கிறது யாருமே இல்ல. சபாஸ் அகமது மட்டும்தான் இருக்காரு. ஆனா ஒரு மேட்ச் வின்னரா ஒரு மேட்ச் அடிப்பாரு, அடிக்காமலும் போவாரு. அவர் 4 ஓவர் கோட்டா பவுலரும் கிடையாது. அவர் 4 ஓவர் ஃபுல்லா போட மாட்டாரு. என்ன கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரிலையபிளான ஒரு மேட்ச் வின்னர். போத் பவுலிங் அண்ட் பேட்டிங்லயுமே ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் இல்லையோ. எப்படி ஹர்திக் பாண்டே வந்து எம்ஐக்கு, எப்படி இங்க வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி, ஆர் புதுசா எடுத்துருக்க ஜாக் எட்வர்ட்ஸ், இவங்கள மாதிரி ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் இல்லையோன்னு தோணுது. அதனாலதான் அந்த மிடில் ஆர்டர் ஒரு ஓட்ட அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேகேஆருக்கு எப்படி ஒரு ஓட்டை இருக்கோ இவங்களுக்கும் ஸ்டில் அந்த ஒரு ஓட்டை இருக்குன்னு நான் சொல்றேன். நம்ம இந்த ஸ்குவாட் வரும்போது பார்ப்போம். ஓகே கார்த்தி. அதான் அவங்க ஆக்ஷன்ல மிஸ் பண்ணது வந்து இந்த மிடில் ஆர்டர் ஃபயர் பவர் தான். அதுதான் எடுத்துருக்கணும். ஆல்ரவுண்டர்ஸ் கூட தேவையில்ல. ஆனா எனக்கு டவுட்னா இவனுங்க வந்து எதுக்கு இத்தனை ஃபாரின் பேட்ஸ்மேன் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஃபாரின் 11 ஆட போறாங்க, அதான் எனக்கு புரியல. 5 பேர் இருக்காங்க பேட்ஸ்மேன். நான் சொல்றேன், கோயங்கா வந்து இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட ரொம்ப சண்டை வச்சுக்கிட்டாருன்னு ஃபாரின் பிளேயர்ஸ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்க இருந்து சண்டை டைரக்டா அங்க இருந்து சண்டை இழுக்கலான்ட்டு. ஓகே கோயங்கா சார் நல்லா தான் பண்றீங்க. நம்ம ஃபாரின் போய் சண்டை போடலான்னு போட்டாரு போல. ஆமா, அப்பதான் வந்து அதர் லீக்ஸ் எல்லாம் வந்து வாங்க முடியல டீம். அந்த மாதிரி பண்றாரு ஏதோ ஸ்ட்ராட்டஜி அவரு. சரி ஓகே, 5 பேர் சொல்றேன். 5 பேர் வச்சிருக்காங்க. மார்க்ரம், மிச்சல் மார்ஷ் இருக்காரு, ஜார்ஜ் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் மேத்யூ பிரெட்ஸ்கா, நிக்கோலஸ் பூரன். 5 பேட்ஸ்மேன் தேவையா ஒரு ஸ்குவாட்ல? இங்கதான் 2 பேரை கட் பண்ணிட்டு ஒரு பவுலர் இல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அவர் சொன்ன மாதிரி ஆல்ரவுண்டர் கிடைச்சா ஒண்ணு ஃபாரினர் தான் கிடைக்கும். பவுலர் வேணா நீங்க வேணா ஆகாஷ் மதோல் வேணா எடுத்து போட்டுடலாம். இன்னும் லாரி பெருசாயிடும் பவுலர்ஸ் எல்லாம் லாரியில எடுத்து போட்டீங்கன்னா.
வண்டி வண்டியா பவுலர்ஸா எடுத்து போடுங்க. ஃபயர் பவர் இல்ல இந்த டீம் கிட்ட, அதான் பிரச்சனையே. 20 ரன் அடிக்கணும்னு வச்சுங்களா, 10 பால் அடிக்க மாட்டாங்க இவங்க. போர்லாம் அவுட் ஆயிட்டா, பண்ட்லாம் அவுட் ஆயிட்டா கஷ்டம். ஒரு டீமுக்கு மொத்தமா கலந்துச்சு. இல்ல ஒரு டீமுக்கு அல்வா கொடுத்துட்டு இந்த டீமுக்கு வந்த ஒரு பிளேயர் நீங்க கண்டுபிடிச்சீங்களா யாருன்னு? ஒரு டீமுக்கு அல்வா கொடுத்துட்டு வந்திருக்காரு. இங்கிலீஷா? எனக்கு கல்யாணம் கச்சேரி என்ன ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவரோட கனிமன் அவர் வந்து போஸ்ட்போன் பண்றாராமா எல்எஸ்டிக்காக. இது நம்புற மாதிரியா இருக்கு? லக்னோல அடிமுனை இருப்பாரு போல அப்போ. இல்ல ப்ரோ, அங்க அவர் வந்து 2.5 கோடிக்கு தான் அவரோட பிரைஸே. அவரோட ஒருத்தர் 2.5 கோடி இல்லன்னு தெரிஞ்சுட்டு நைஸா எனக்கு கல்யாணம் என்ன வந்து ஆக்சன்ல விடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்தாண்ட போய் இந்தாண்ட டீமுக்கு விளையாடி வந்ததுக்கு அப்புறம் உடனே நான் வந்து மேரேஜ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு ஒரு 2-3 மேட்சஸ் மட்டும் இருக்க மாட்டேன், நான் என்னோட கனிமனை போஸ்ட்போன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. இதுல சஞ்சீவ் கோயங்கா அவரோட மொத்த மேரேஜோட செலவுமே இங்க இந்தியாலே வச்சு பண்ற மாதிரி, இங்கே செலவு எடுக்கிற மாதிரியும் பிளான் பண்றாராமா. 11ல விளையாட வைப்பாங்களாப்பா, அதை சொல்லுங்க. அந்த நம்ம ஸ்குவாட் வரும்போது பார்ப்போம் 11ல விளையாடுவாங்களா, எப்படி டீம் பில்ட் ஆகுது, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னங்கறத பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ஷன் ஏ போயிடலாமா? ஓகே சொல்லு. அவங்க 2 பேரும் மாமா மச்சானா, கல்யாணத்தை எங்கேயே முடிச்சுக்கலான்றாரு, அவருக்கு நான் செலவு பண்றேன்றாரு. என்ன தொடர்ந்து தெரியல அவங்களுக்குள்ள, அதான் புரியல. புரியல. ஒரு டபுள் டைமென்ஷனல் பிளேயர்னா ஓகே, அவர் ஒரு பேட்டிங்கும் கொடுப்பாரு பவுலிங்கும் கொடுப்பாருன்னா ஒரு 8.5 கோடிக்கு கொடுத்து எடுக்கிறீங்க ஓகே. உங்களுக்கு மேத்யூ பெட்லட்டே சும்மா தான் இருக்காரு, அவருக்கே பிளே இடம் இல்ல. மேத்யூ பிரெட்ஸ்காவே சும்மா தான் இருக்காரு. ஆமா சாரி பெட்ஸ்கா, அவரே சும்மா தான் இருக்காரு. அப்புறம் எதுக்கு ஜாஸ் இங்கிலீஷ் இன்னொருத்தர் பேக்கப்பா எங்க ஆட வைப்பீங்க? அவர் நீங்க ஆட வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுலர் தான் நீங்க ஷார்ட் ஆடுற மாதிரி வரும். ஏன்னா அவர் வந்து டபுள் டைமென்ஷனல் பிளேயர்ல ஒரு 2 ஓவர் போடுற மாதிரி ஒரு பிளேயர்னா நீங்க நாங்க தைரியமா கொண்டு வந்து பிளேயிங் லெவல்ல வைக்கலாம். ஆனா இப்ப பாருங்க, அவர் கண்டிப்பா நம்ம ஸ்குவாட்ல வச்சுதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. ஏன்னா மிடில் ஆர்டர் அவ்வளவு வீக்கா இருக்கு நம்ம பார்த்தோம்னா. ஓகே, இந்த வாட்டியும் நாங்க 3 ஆப்ஷனோட வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ போயிடலாம். இதுதான்ப்பா ஆப்ஷன் ஏ, எங்களோட பிளேயிங் ஸ்குவாட் 12. ஃபர்ஸ்ட் வந்து ஏடன் மார்க்ரம், அப்புறம் வந்து மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பந்த், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், ஷபாஸ் அகமத், திக்வேஷ் ஆத்தி, முகமது ஷமி, ஆவேஷ் கான், மயங்க் யாதவ், ஆண்ட்ரித் நாட்டியா. ஓகே, இந்த டீம் பார்த்தா மிடில் ஆர்டர் கொஞ்சம் சொதப்புவாங்க போல, அந்த மாதிரி தான் இருக்கு. உங்களோட கருத்துக்கள் அப்படியே சொல்லிடுங்க. இந்த டீம்ல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மிடில் ஆர்டர் ரொம்ப ஓட்டதான். போன சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 5 ஓவர்கள்லாம் விக்கெட் விழுந்துரும், மொத்த விக்கெட்டுமே விழுந்துரும். ரவி பிஸ்னோயும் அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் இருப்பாரு திக்விஷ் ரதியும் தான் வந்து மிச்சம் இருக்கிற 5 ஓவர் ஆடிட்டு இருப்பாங்க 15வது ஓவர்ல இருந்து. இப்பவுமே இது அப்படிதான் இருக்கு இந்த டீம். அதான் நான் சொல்றேன், ஒரு ஜேசன் ஹோல்டர் மாதிரியான ஒரு பிளேயருக்கு போயிருந்தாங்கன்னா நம்ம வந்து கரெக்டா அவர் வந்து ஒரு நம்பர் 8 ஸ்பாட்டுக்கு வச்சிருந்தோம்னா டீமை பேலன்ஸ் சூப்பராகவே பேலன்ஸ் பண்ணிருக்கலாம். ஒரு 2 ஓவர் 3 ஓவர் அவர்கிட்ட வாங்கிருக்கலாம், டவுன் தி ஆர்டர் வந்து கிட் பண்ணிருக்கலாம். ஆல்ரெடி ஜேசன் ஹோல்டர் அந்த டீம்ல இருந்தவர் ஒரு டைம்ல 2022 ஏதோ இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ, அந்த டெப்த் பேட்டிங் லைன் பில்லியோன்னு தோணுது. இந்த சீசனுமே அவங்க அப்படி ஆட போறாங்க. சரி, இப்போ வந்து இதுக்குள்ளாடி நம்ம வந்து ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் நம்ம உள்ளாடி சொருகிறோம்னு வைங்களா, ஒரு மேத்யூ பிரிட்ஸ்கி இல்லைன்னா வந்து ஜாஸ் இங்கிலீஷ்னா அனரிக் நார்க்கியோட அந்த இதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். பவுலர் ஸ்டார்ட் ஆயிருவாங்க, அங்க பவுலர் ஸ்டார்ட் ஆயிருவாங்க. நம்மளோட ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் 2வையும் போட்டுருங்க ப்ரோ, அப்போ பேசுறது ஈஸியா இருக்கும். அது ரெண்டுமே கம்பேர் பண்ணி பேசுவோம். என்ன பொறுத்த வரையும் அவங்க ரோலர் கோஸ்டர் ரைடு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். பேட்டிங்ல மேல போனா மிடில் ஆர்டர்ல கீழே இறங்குவாங்க, பவுலிங்ல மேல போனா மறுபடியும் மிடில் ஆர்டர்ல கீழே இறங்குவாங்க. அப்படிதான் போறாங்க. புரிஞ்சிருச்சு, கரெக்ட். அப்படிதான் போடுவாங்க. அப்படியே ஆப்ஷன் 2 போட்டீங்கன்னா வியூவர்ஸ் பாக்குறதுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பந்த், ஜாஸ் இங்கிலீஷ், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், ஷபாஸ் அகமத், திக்வேஷ் ஆத்தி, முகமது ஷமி, ஆவேஷ் கான், மயங்க் யாதவ். ஓகே, ஜாஸ் இங்கிலீஷ் மட்டும் ரீப்ளேஸ் வந்திருக்காரு உள்ள. சொல்லுங்க. இந்த ஒரு சேஞ்ச் தான் இது. எதுக்கு நான் வந்து ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் ஏயும் ஒரே டைம்ல போ நம்ம இங்க காமிக்கணும்னு நான் சொன்னா, ஒரே ஒரு சேஞ்ச். நீங்க வந்து பவுலிங்க சாக்ரிஃபைஸ் பண்ணீங்கன்னா பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஆயிடும், பேட்டிங் ஸ்ட்ரென்த் பண்ண பாத்தீங்கன்னா பவுலிங் வீக் ஆயிடும். இந்த மாதிரி தான் இல்ல இவங்க ஒரு கண்டிப்பா ஒரு போல்டான டிசிஷன் எடுத்தே தான் ஆகணும். எப்படி போறாங்கிறத வந்து அந்த எனக்கு இன்னும் சுத்தமா அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் ஏ ஸ்ட்ராட்டஜி படி போறாங்களா, ஆப்ஷன் பி ஸ்ட்ராட்டஜி படி போறாங்களான்னு எனக்கு தெரியல. இதுதான் என்னோட கருத்து. மற்றபடி இந்த டீம்ஸ் நல்லா இருக்கு ஓரளவுக்கு. எனக்கு கேட்டீங்கன்னா உள்ளாடி ரொம்ப ஹெவியா அவங்க வந்து பவுலிங் யூனிட் எப்படி எந்த அளவுக்கு ஹெவியா யூஸ் பண்ண போறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட இந்த இந்தியா டூர்னமெண்ட் 2026ல இருக்க போகுது. எனக்கு இந்த டீம்ல நீங்க சொல்லு நீ சொல்லு. அப்படி பார்த்தா நாட்டியா கன்ஃபார்ம் ஆடியே ஆகணும், பவுலிங் இதுவா இருக்கணும், பவரா இருக்கணும்னா.
இல்ல நார்கே கண்டிப்பா ஆடுவார். ஏன்னா அவங்க மதிசா பத்திரனாக்கு வந்து 18 கோடி வரைக்கும் லாஸ்டா கேகேஆருக்கு விடுறதுக்கு ஒரு பெட் முன்னாடி வரைக்கும் அவங்க போயிருக்காங்க. சோ கண்டிப்பா முகமது சமியோட அலாங் வித் ஒரு ஃபாரின் பவுலரோட போகணும்னு தான் அவங்க குறியா இருந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்க வந்து சாரி ஆண்ட்ரிக் நார்கேவை கண்டிப்பா பிளேயிங் லெவலில் கொண்டு வர போறாங்க. ஆனா கொண்டு வந்தாங்கன்னா பேட்டிங் வந்து வாங்கிரும். லாஸ்ட் ஒரு நம்பர் 5ல இருந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் வந்த காலகட்டத்தில் நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இல்லைனா அந்த டீம் வந்து உள்ளடியே போகாது. இம்பாக்ட் பிளேயர் உங்களுக்கு பேட்டிங் டெப்த் இல்லைனா நீங்க தான் இங்கே கோட்டை விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். எல்எஸ்டி எங்கே கோட்டை விட்டுருக்கு. இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து பவுலிங் அந்த பேட்டிங் வந்து வீக்கா இருக்குன்னா கீழே வரைக்கும் பேட்டிங் இல்லைனா எங்கேயோ கோட்டை விட்டுருக்காங்க. அதான் எனக்கு என்னன்னா மார்க் நம்ம உட்கார வச்சுட்டு ஜாஸ் இங்கிலீஷ் ஆடிடுவாங்களோன்னு தோணுது. ஓப்பனிங் யார் பண்றது? ஓப்பன் பேட்ஸ்மேன் யாரு? மிச்சல் மார்க்ஸ் கூட யார் வேற ஆடுறது? அதுதான் அதுக்கு தான் நான் படிச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீ ஆக்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வரணும் டீம் செட் ஆயிரும். ஒரு ஓவர் 2 ஓவர் அவர் போடுவாரு, டீம் செட் ஆயிரும்னு சொன்ன அப்பவே. நம்ம சொல்றது நம்ம அனலைசிஸ் தான் பண்ணுவோம். அவங்க அந்த அந்த இதுக்கு போகணும். 3.2 வரைக்கும் போய் இப்படி பண்ணாரு. அதுக்கு பதில் அவர் இன்னும் ஹெவியா போயிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு டீம் நல்லா சூப்பரா ஃபார்ம் ஆயிருக்கும்னு நான் சொல்றேன். எனக்கு என்னன்னா பதோனி இல்லைன்னா வந்து ரிஷப் பந்த் ஓப்பனிங் உட்கார வைக்கலாமா? வாய்ப்பு இருக்கா? ரிஷப் பந்த் இறங்கி வந்து ஆடுவாரு, ஓப்பனிங் கரெக்டா இருக்கும் பவர் பிளே. கார்த்திக் ப்ரோ இதுக்கு நீங்க சொல்லிருங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பவுலிங்க்கு நார்த்தியா கன்ஃபார்ம் வேணும். ஜாஸ் இங்கிலீஷ்க்கு கொடுத்த காசு ஆட வச்சே ஆகணும். என்ன பண்ண முடியும்? மார்க் ரொம்ப உட்கார வைக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிஷப் பந்த் உள்ள வரணும், ஓப்பனிங் ஆடணும். இல்லைன்னா ஆயுஷ் பதனியை ப்ரொமோட் பண்ணி மேல ஆட வைக்கணும். இல்ல அவங்க பிளான் வந்து எப்படி இருக்குன்னா 5 ஃபாரின் பேட்டர் ஆடிச்சு 4 ஃபாரின் பேட்டர் ஆடிட்டு 5வது ஒரு ஃபாரினர் வேணா இம்பாக்ட் பிளேயர் மட்டும் இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பாக்கணும். கொடுத்தாதான் ரூல்ஸே இல்லையா? அது ரூல்ஸே இல்ல. அது இல்ல அவங்க டீம் எடுத்திருக்கிறது பார்த்தா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா மார்க்கரம் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின் போடுவாரு. இப்ப யார் இங்க உட்கார வைக்கணும்னா மார்ச் ஏதாவது உட்கார வைக்கணும். மார்ச் உட்கார வச்சுதான் நார்க்கியா வாழணும். ஏன்னா மார்ச் போலிங் போட மாட்டாரு. மார்ச் உட்கார வச்சா ஊதா போயிடும். இல்ல இங்கிலீஷ்ல பிரிட்ஜ்கா வந்து நல்லா ஆடுவார். அவரோட சூப்பராகவே ஆடுவாங்க. கரண்ட்ல வந்து ஃபிட்டா இருக்க பிளேயர்ஸ் வேற. மிச்சல் மார்க்ஸ்க்கு வந்து 32க்கு மேல போயிடுச்சு. மேத்யூ பிரிட்ஜ்காவும் நல்ல பிளேயர்ல, அவரே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவரு SI20 வந்து பிக்கப் பண்ண நல்லா ஆடுவாரு. விக்கெட் கீப்பரும் கூட. ஜாஷ் இங்கிலீஷும் பிரிட்ஜ்காவும் விக்கெட் கீப்பர் வேற. மார்ச் வந்து ஒன் ரோல் பண்றதுக்கு எதுக்கு? அதுக்கு வந்து ஹர்ஷன் குல்கர்னின்னு ஒரு பிளேயர் இருந்தார். அவர் கூட ஓப்பனிங் ட்ரை பண்ணாங்க நடுவில். அவரை ட்ரை பண்ணலாம். இல்ல பண்டே கூட நீங்க சொன்ன ஓப்பனிங் வந்துடலாமே, அதான் பெட்டர். கீழே வேணா எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் விளையாட வச்சுக்கலாம். அதான் ஆண்ட்ரிக் நார்கே ஆட முடியாது எனக்கு தெரிஞ்சு. நான் ஆட மாட்டேன். எல்எஸ்ஜி ஸ்குவாட நான் வச்சிருக்கேன் கோச்சா இருக்கேன்னா நான் வந்து ஆண்ட்ரிக் நார்கே பெஞ்ச் பண்ணிட்டு ஒரு மோசைன் கானோ ஆறு அந்த பேக்கப் வச்சுப்பேன் அந்த ஸ்பாட்டுக்கு. யாருக்குன்னா அந்த மயங்க் யாதவ். ஏன்னா அவர் இன்ஜுரி ப்ரோன். அவரு ஒரு மேட்ச் 140 போடுவாரு, அடுத்த மேட்ச் உட்காந்துருவாரு. அதனால வந்து இந்தியன் போலர் மோசைன் கான் ஆட வச்சுட்டு ஒரு தேவைக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரும் கிடைச்சிரும். பிளஸ் இவங்க எப்படி போனா ஃபுல் ஃபாரின் பேட்ஸ்மேன், ஃபுல் இந்தியன் போலர்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க. அது போனாதான் ஓரளவுக்கு ஏதாவது பண்ண முடியும். பவுலிங்ல பாந்திரா கேப் இருக்கு தெரியுதா? இல்ல டீசென்டா தான் இருக்கு. பிரச்சனை என்னெல்லாம் லோவர் டவுன் ஆடுற அந்த பவர் ஹிட்டிங் இல்ல இவங்க கிட்ட. பினிஷரே இல்லன்ற நானு. மில்லர் இருந்தார், அவரே விட்டாங்க. அதான் பிரச்சனையே. அதுக்கு பேக்கப் எதுவுமே எடுக்கலையே, அதான் பிரச்சனையே இவங்க. இல்ல லியாம் லிவிங்ஸ்டனே ஹெவியா போனாங்க. லியாம் லிவிங்ஸ்டனுமே அவர் இப்ப இருக்கிற ஃபார்முக்கு எந்த அளவுக்கு அவர் எஃபெக்டிவா இருப்பாருன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அவங்க ஒரு ஃபாரின் பவுலரோட போவாங்க. ஏன்னா மதிசா பத்திரனாக்கு அவ்வளவு ஹெவியா போகும்போதே நமக்கு தெரியும். அவர் கிடைக்கலங்கிற காரணத்தால தான் நார்கேக்கு போய் எடுத்து போட்டிருக்காங்க. கண்டிப்பா அவங்க நார்கேவை ஆட வைப்பாங்க. இன்னொன்னு நீங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஹர்ஷன் குல்கர்னிய பிளேயிங் லெவல்ல ஓப்பனரா ட்ரை பண்ணலாம். ஒரு 3 வருஷமா பதுக்கி வச்சிருக்காங்க பைக்குள்ளாடி. என்னைக்கு வெளியில கொண்டு வராங்கன்னு தெரியல. ஒரு ஓவர் போடுவாரு, ஒரு 2 ஓவர் மேட்ல எல்லாம் போட்டு தான் இருக்காரு. ஒரு 2 ஓவர் போடுவாரு. கிளிக் ஆவார். ஆனா கிளிக் ஆனாலும் ஓகே, கிளிக் ஆனா ஜாஸ் இங்கிலீஷ் ஆட வைக்கலாம். நம்ம மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்தன் ஆயிரும். அந்த மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இருக்குதுன்னா நான் இந்த டீம் வந்து நான் அப்ரிசியேட் பண்ணுவேன். இல்லையா அவங்க திரும்பவும் மார்க்கரமும் அவங்க அப்படிதான் போனாங்கன்னா பவுலிங் கொஞ்சம் வீக்காரு. ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்ல மொத்தமாவே அங்க. ஏன்னா மிச்சல் மார்க்ஸும் போடுறது இல்ல. மிச்சல் மார்க்ஸ் போடுறாருன்னா கதை வேற. மிச்சல் மார்க்ஸும் போடுறது இல்ல. முகமது சமி ஆவேஸ்கானு இப்படிதான் இருக்காங்க ஆப்ஷன் பில. அதுவுமே யாதவ் வர இன்ஜுரியில இருக்காரா என்னன்னு தெரியல. எனக்கு பிப்ரவரி டைம்ல ஏதோ கிளியர் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு மயங்க் யாதவ். எப்படின்னு பாக்கணும். நீ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ரஞ்சில ஆட போறாரு என்னன்னு பாக்கணும். ரஞ்சி பேஸ் 2 ரஞ்சி இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ரஞ்சில எல்லாம் வருவாருன்னு பாக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, இதான்ப்பா ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் வந்து ஏடன் மார்க்ரம், மிச் மார்ஷ், வனிந்து அசரங்கா, நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பந்த், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், சபாஷ் அகமத், திக்வேஷ் ராத்தி, முகமது ஷமி, ஆவேஷ் கான், மயங்க் யாதவ். இதுல எனக்கு ஒரே கேள்விதான். நம்பர் 3ல வந்து வனிந்து அசரங்கா இருக்காரு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஃப்ளோட்டர் யூஸ் பண்றதுக்கா இல்ல காரணம் இருக்கா?
இல்ல கரெக்டா சொன்னீங்க. நீங்க ஃப்ளோட்டர் யூஸ் பண்றதுக்கு தான். ஏன்னா நம்ம வந்து ஆப்ஷன் ஏயும் போட்டு பார்த்தோம், பியும் போட்டு பார்த்தோம். எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு வந்து ஒரு 7th பவுலிங் ஆப்ஷன் குடுக்குற மாரி எனக்கு தெரியல. இப்ப பேட்டிங்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் டவுன் தி ஆர்டர்ல. பவுலிங்கும் ஒரு அடி வாங்கக்கூடாதுன்னா, இப்படி பண்ணா தான் வழி. இப்படி பண்ணா தான் வழி. வேற வழியே இல்ல. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இப்படி பண்ணா தான் ஒரு ஞானக்கண் தொறக்கறதுக்கு. இப்படி பண்ணா மட்டும் தான் வழி. அதுக்கு தான் நம்ம சொல்றது, அவங்க வந்து ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு ஃபாரின் பவுலர ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் எடுத்திருந்தாங்கன்னா, இப்போ எனக்கு ஹசரங்க மேல நம்பிக்கை இல்ல ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டரா. டி20க்கு ஏத்த பவர் ஹிட்டிங் எல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஆனா இருக்கிறதுல பெஸ்ட்டா அந்த டீம்ல அவர் மட்டும் தான் இருக்காரு. வேற யாரும் இல்ல ஃபாரின் ஆல்ரவுண்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா. அதனாலதான் ஒரு ஃப்ளோட்டரா நீங்க யூஸ் பண்ணுங்க. பவர் பிளேல டக்குனு விக்கெட் போச்சுன்னா, இல்ல ஒரு 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 10 பாலுக்கு ஒரு 25 ரன் அடிக்கணும் நீங்க அவரை இறக்கி விடுங்க. அவருக்கு முடிஞ்சது அடிப்பாரு. இல்ல ஒரு பாலுக்கு 0லயும் அவுட் ஆயிட்டு வருவாரு. 5 பாலுக்கு 5 ரன்லயும் அவுட் ஆயிட்டு வருவாரு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஸ்குவாட் எடுத்துட்டீங்க, இருக்கிற பெஸ்ட்டை கொடுக்கணும்னா இப்படிதான் பண்ணி ஆகணும் ஸ்குவாட பில்ட் பண்ணி. ஓகே கார்த்திக். அவர் நம்பர் 3லலாம் ஆடுவாரான்னு டவுட் தான். மேபி ஒரு டக்குன்னு 5 விக்கெட் போயிடுச்சுன்னா இறக்கலாம் அவரை. அந்த மாதிரி ஃப்ளோட்டரா தான் யூஸ் பண்ணணும். அவர் வந்து தடலடி அடிக்கிற பிளேயர்லாம் இல்ல. ஒரு பவுன்சர் ஒன்று போட்டீங்கன்னா கொஞ்சம் பேக்ல பதுங்குற பிளேயர் தான். ஃபுல்லர் லென்த் போட்டா அடிச்சிருவாரு. ஃபுல்லர் லென்த் போட்டா பேட்டை விட்டுருவாங்க. பேட்ஸ்மேனே ஜென்ரலி போலர்ஸே அப்படி தானே. ஃபுல்லர் லென்த் போட்டா பேட்டை விடுவாங்க. ஒரு எட்ஜில் 4 போகும், 6 வரும். கான்ஃபிடன்ஸ்ல அடிச்சா அடிக்கலாம். அசரங்கா பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் அவரோட ட்ராக் ரெக்கார்ட்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த டீம்ல வேற ஆப்ஷன் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி விளாடணும்னா இவர் தான் விளாடணும். நார்கியா பாத்தீங்கன்னா பேஸ் எருமுனை கத்தி. அவர் வந்து நிறைய ரன்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. 70, 60 கொடுப்பாரு. அதுதான் நான் மோசைன் கானே ஆடிடுவேன். அதுக்கு மோசைன் கானே ஆடிட்டு அசரங்காவே நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கலாம். அவர் ஒரு ஓவர் 2 ஓவர் அப்படி அவர் 4 ஓவர் ஓட்டிடலாம். திக்வேஷ் ஆர்த்தி நல்லா போலன்னா 2 ஓவர் கொடுத்துட்டு ஷபாஸ் அகமது ஒரு 2 ஓவர் போட்டு ஸ்பின் கோட்டாவும் முடிச்சுக்கலாம். ஏன்னா ஏன்னா ஈகனா ஸ்டேடியம்ல ரவி பிஷ்ணு எவ்வளவு எஃபெக்டிவா இருந்தாரு நமக்கு தெரியும். கண்டிப்பா அந்த ஒரு லெக் ஸ்பின் மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக கசரங்கா வந்தாருன்னா கரெக்டா இருக்கும். அந்த ஒரு நோக்கத்துல தான் நம்ம இந்த டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஆப்ஷன் பிங்கிறத. ஸோ என்ன கேட்டீங்கன்னா ஈகனா எப்பவுமே ஸ்பின்னருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு பிச்சு. அந்த வகையில பார்த்தா ஒரு இருக்கிற ஒரே ஒரு ஸ்பின்னர் வந்து திக்வீஸ் ரதியும் 4 ஓவர் கோட்டை கம்ப்ளீட் பண்றாரு. திக்வீஸ் ரதியும் ஷபாஸ் அகமது 4 ஓவர் கோட்டை கம்ப்ளீட் பண்ண மாட்டார் அவரு. அது எனக்கு நம்பிக்கை இல்ல. ஸோ என்ன கேட்டீங்கன்னா இப்படிதான் பண்ணிருக்காங்க அவங்க. இன்னொன்னு அர்ஜுன் டெண்டுல்கரை ட்ரைட்ல வாங்கியிருக்காங்க. ஆனா அர்ஜுன் டெண்டுல்கர் எதுக்கு ட்ரைட்ல வாங்கினானே எனக்கு இன்னும் புரியல. பவுலர்ஸ்க்கு எல்லாருக்குமே பேக்கப் இருக்காங்க. ஃபாரின் பேட்டர்ஸ்க்கும் பேக்கப் இருக்காங்க. இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கு யாரு பேக்கப்பா இருக்கிறது? ஒரு ரிஷபந்த் இன்ஜுரி ஆனா யார் வர்றது? ஏதோ ஒரு பிளேயர் எடுத்தாங்க, அஸ்கித் ரகுவன்சியா அப்படி ஒரு பவுலர் எடுத்தாங்க. அந்த அக்ஷத் ரகுவன்சி அவர் இருக்காரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ். ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா ஓரளவுக்கு ஒரு ஐபிஎல் இதுக்கு முன்னாடி ஆடுன எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா இப்படி ஒரு சர்ப்ளஸ் தானே. எப்படி வந்து ஒரு அபினவ் மனோகரை மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்க அபினவ் மனோகர் எடுத்து போட்டுருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஒரு அப்துல் சமாதுக்கு ஒரு பேக்கப்பா அபினவ் மனோகர் எடுத்து போட்டுருக்கலாம். விட்டுட்டாங்க. பேஸ் பிரைஸ்லேயே தட்டி தூக்கி இருந்திருக்கலாம் அபினவ் மனோகரை. சோ நடுவில் நிறைய ஓட்டைகள் இருக்கு. பேக்கப் சுத்தமா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கு இல்ல, ஃபாரின் பேட்ஸ்மேன்ஸ்க்கு இருக்காங்க, பவுலர்ஸ்க்கு இருக்காங்க. இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கு பேக்கப் இல்ல. ஒரு இன்ஜுரின்னு வரும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல லேக் ஆகும். அதெல்லாம் இவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க? டீம் எப்படி அவங்க வந்து பேட்டிங் யூனிட் ஸ்ட்ரென்தன் பண்ண போறாங்களா, இல்ல வந்து பவுலிங் யூனிட் ஸ்ட்ரென்தன் பண்ண போறாங்களா அப்படிங்கறத பார்த்தாகணும் இல்லையா? எனக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி ஒரு பிளேயர் வேணும், ஆப்ஷன் சி படி போறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம அடுத்தடுத்த இந்த ஸ்மாட் ரஞ்சி ஃபாரின் டோர்னமெண்ட்ஸ் எஸ்ஏ T20 எல்லாம் நடந்துருக்கு. அதுல பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க பார்த்து T20 வேர்ல்டு கப் எல்லாம் பார்த்து அவங்க டீம் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இங்க ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அசரங்காவும் எனக்கு தேவையில்ல, அசரங்கா சப்போஸ் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, நியூ பால்ல போலிங் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, ஷபாஸ் அகமதாலையும் போலிங் முடியலன்னா, திக்வேஷ் ராத்தியாலும் போலிங் முடியல, ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்ம கிட்ட. டிஎன் ப்ராடக்ட் இருக்கு. யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். மணிமாறன் சித்தார்த் அவரு என்ன சொல்றேன்னா, ஷபாஸ் அகமது வந்து ஒரு மணிமாறன் சித்தார்த்த உள்ளாடி கொண்டு வந்தா என்ன ஆகும் நான் சொல்றேன்னா, பேட்டிங் யூனிட் அப்பவுமே இல்ல இருக்காது. எதுக்கு பேட்டிங் யூனிட் அப்பவுமே இருக்காது. ஷபாஸ் அகமது தூக்கிட்டு நம்ம மணிமாறன் சித்தார்த்த அந்த இடத்துல கொண்டு வரோம். இல்ல ஒரு இம்பாக்ட் பிளேயரா எல்லாருமே வச்சுட்டு சடனா கொண்டு வரோம்னா பேட்டிங் யூனிட் இருக்காது. அதான் ஒரு ஒரு மேட்ச் வின்னிங் ஆல்ரவுண்டர் இல்ல. அதனாலதான் இங்க இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய. எனக்கு என்னமோ அர்ஜுன் டெண்டுல்கர் ஆடிடுவாரோன்னு தோணுது. ட்ரேட் எல்லாம் பண்ணிருக்காங்க. பார்க்கலாம் உங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுதுன்னு. ஒரே ஒரு பாயிண்ட், நான் வந்து மணிமாறன் சித்தார்த்தை எப்படி ஆடுவாங்கன்னு சொல்ல வரேன்னா, இப்ப மார்ச் வந்து போன வருஷம் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா பேட்டிங் ஆட்டி எடுத்துருவாங்க. பேட்டிங் ஆட்டோன்னே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வேற ஏதோ ஒரு பிளேயர் எடுத்துட்டு வந்தாங்க உள்ள. ரவி பிஷ்ணா தான் மோஸ்டா வந்திருந்தாரு. அந்த பிளேஸ்ல ஏன் வந்து 11ல வந்து அசரங்கா ஆடிடுங்க, திக்வேஷ் ராத்தி ஆடிடுங்க, ஷபாஸ் அகமது ஆடிடுங்க. சப்போஸ் பால் இன்னும் டர்ன் ஆகுது, நியூ பால்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, நியூ பால் பிரச்சனை தீக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து சித்தார்த் எடுத்துன்னு வரணும். அவர் எப்படின்னா அகிலுசென் டைப் ஆஃப் போலர் தான். ஆம் பால் ஸ்பீடா வரும், ஸ்விங் ஆகும் அப்படி பயங்கரமா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்ச் எப்படியோ எடுத்துருவாங்க பேட்டிங் ஆட்டோன்னு. எடுத்துட்டு வர ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வராத ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்தா ஒரு பவர் பிளேல நல்லா எக்கனாமிக்கலா போட்டாருன்னா அசரங்காக்கு இன்னும் ஒரு குஷன் இருக்கும்னு நான் சொல்ல வரேன். அப்படி பண்ணாங்கன்னா வந்து அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. அவங்க பேட்டிங் வீக்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து மணிமாறன் சித்தார்த்தை வச்சு ஒரு இப்ப ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்சிபில பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்லாம் டாப் ஆர்டர்ல இருக்காங்க. ஒரே ஒரு லெஃப்ட் தான்.
அது மாதிரி டீம் கிட்ட அழகா தள்ளிட்டு போயிடலாம். அவர் வந்து குயிக்கராவும் போடுவாரு நல்லா, அகில் ஹுசைன் மாதிரி எக்கனாமிக்கலா போட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு. செம ஃபீல்டர், அது மட்டும் சொல்லிடுறேன். செம ஃபீல்டர், அத்லட்டிசிசமா கேட்ச் எல்லாம் பயங்கரமா ஓடிப்பாரு. அந்த டீம்ல ஒரு 3 வருஷமா இருக்காரு. விராட் கோலி கிட்ட கூட ஒரு வாட்டி எடுத்தாரு. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணலாம் பவர் பிளேக்கு மட்டும். ஷமிக்கு ஒரு பேக்கப் மாதிரி, ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாமா? ஓகே, இந்த ஆப்ஷன் ஏல யாரை குரூப் பண்ண போறீங்க, யாரை எடுக்க போறீங்க? ஒரு நிமிஷம். இப்ப சொல்லுங்க. ஆப்ஷன் நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு கேட்டீங்கன்னா நான் வந்து அர்சின் குல்கர்னியை ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் எடுக்கலாம்னு எடுப்பாங்கன்னு பார்த்தேன், எடுக்கல. ஸோ அர்சின் குல்கர்னி ட்ரை பண்ணிட்டு நான் வந்து ஏடன் மார்க்கரமா வெளியில எடுத்துருவேன். எடுத்துட்டு ஜாஸ் இங்கிலீஷை கொண்டு வந்துருவோம் உள்ளாடி, சம் அதர் பிளேயர்ஸ்க்காக, ஒருத்தருக்காக. அப்படிதான் கொண்டு வந்தாகணும். இம்பேக்ட் பிளேயரா கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அர்சின் குல்கர்னி வேணும்னா அர்சின் குல்கர்னி கொண்டு வரலாம். இல்ல உங்களுக்கு வந்து அர்சின் குல்கர்னி, ஜாஸ் இங்கிலீஷ், நார்கியா, இந்த 3 பேரும் அப்படி பெஞ்சில் அப்படி உட்கார வச்சிருக்கணும் இம்பேக்ட் பிளேயர்ல. சடனா யார் தேவையோ அவங்களை ஒருத்தர் உள்ளாடி கொண்டு வந்துடணும். அப்படிதான் பண்ணி ஆகணும் இவங்க. ஏடன் மார்க்கருமே நீங்க உள்ளார வச்சிடலாம் அந்த இம்பாக்ட் பிளேயர் ரோல்ஸ்ல வச்சுட்டு, உங்களுக்கு யார் அந்த டைமுக்கு தேவையோ, ஒரு பேட்டிங் விக்கெட் டக்கர போச்சுன்னா ஒரு ஏடன் மார்க்கர் மாதிரியான ஒரு பிளேயரை கொண்டு வந்துடலாம் உள்ள. ஸோ அந்த மாதிரி அவங்க இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணலாம். எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, யாதவ் வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்காருன்னு தெரியல. யாதவ் வரலன்னா மோசின் கானை உள்ளாடி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு தோணுது மோசின் கான். அதே மாதிரி ஆவேஸ் கானுக்கு பேக்கப்பா பிரின்ஸ் யாதவ் இருக்காரு. முகமது சமிக்குமே பேக்கப்பா பிரின்ஸ் யாதவ் இருக்காரு. பவுலர் எக்கச்சக்க பேர் இருக்காங்க பேக்கப்புக்கு. இன்னொன்னு ஒரு ஆயுஷ் பதானி, அப்துல் சமாத் ஃபெயில் ஆனாங்கன்னா அக்ஷத் ரகவன்சி, இல்லைன்னா வந்து ஹிமாத் சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. லாஸ்ட் இயர் 1 or 2 மேட்சஸ் ஆடினார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிளேயர்ஸை கொண்டு வந்துடலாம். அவ்வளவுதான் இருக்காங்க பேக்கப்புக்கு, வேற பெருசா இல்ல, எல்லாமே பவுலர்ஸ் தான் இருக்காங்க. கார்த்தி, யாரை குரூப் பண்ண போற இந்த இடத்துல? இவங்க எதுவும் பிளேயர்லாம் உள்ள எடுத்துட்டு வருவாங்க. ஒண்ணு வந்து மார்ஷை உட்கார வச்சுட்டு இவங்க அழகா என்ன பண்ணலாம், பண்ட ஓப்பனிங் தள்ளிடணும். பண்ட ஓப்பனிங் வந்து மார்க்கரமோட தள்ளிடணும். மார்ஷ் பிளேஸ்ல வந்து அர்ஷன் குல்கர்னியை 3ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நியூ பால்ல எக்ஸ்போஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நியூ பால் எக்ஸ்போஸ் பண்ணா மேபி கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆயிடலாம். ஏன்னா வந்து இன்னும் குயிக்கர் போலர்ஸ் ஆடும்போது டைம் இருக்கு அதுல. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு 1 டவுன் வந்தா அட்லீஸ்ட் ஒரு பார்ட்னர் இருப்பாங்க அந்த சைட்ல கைட் பண்றதுக்கு. ஸோ பூரன் வந்து 4க்கு போயிடணும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இந்த டீம்ல தான் தேத்த முடியும் ரன் மிடில். அதுக்காக வந்து பண்ட் பெஸ்ட் பிளேஸ் வந்து ஓப்பனிங் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு. நான் கரண்டா அவர் வந்து இந்தியாவுக்கும் T20 ஆறது இல்ல, ஒரு மாதிரி டெஸ்ட் பிளேயர் மாதிரி தான் ஆயிட்டாரு. இப்ப போன வருஷமே பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் 100 அடிச்சாரு. அதுதான் பாக்குறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். ஆப்ஷன் பில யாரை குரூப் பண்ண போறீங்க? அதேதான். இப்போ முகமது சமியா வந்து ட்ரெயில வாங்கினாங்க. யாருக்கு பதிலாக அப்துல் தாக்கூர் எல்லாம் விட்டுட்டு அப்படி இப்படின்னு ட்ரெயில வாங்கி போட்டாங்க. முகமது சமியா வந்து பழைய முகமது சமியான்னு நம்ம பார்த்தாக்கணும். போன வாட்டி ஊப்பல் ஸ்டேடியம்ல பிரிச்சு மேய்ஞ்சாங்க. அவர் பழைய நிறைய மேட்ச் டிராப் கூட பண்ணாங்க முகமது சமியா. ஸோ அவர் வந்து அந்த பழைய அந்த முகமது சமியா இருந்திருந்தா இந்த டீமோட பவுலிங் யூனிட்டும் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கும். அவர் பழைய முகமது சமியா இல்லைன்னா நான் அந்த இடத்துல வந்து ஒரு மோசின் கான் இல்லைன்னா பிரின்ஸ் யாதவ் உள்ளாடி ஃபிட்டின் பண்ண பார்ப்பேன். இன்னொன்னு வேற இதுல வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு நம்ம ஆப்ஷன் ஏக்கு சொன்னது அதே தான். வேணா ஜாஸ் இங்கிலீஷை தூக்கிட்டு மறுபடியும் ஒரு பவுலரை வேணா கொண்டு வரலாம். அது ஒன்று தான் ஒரு சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. இது அவ்வளவுதான் ஆப்ஷன் ஏக்கும் பிக்கும். ஓகே, கார்த்தி நீ சொல்லிடு. அதான் இந்த டீம்ல வந்து சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சு பண்ணனா டீம் காம்பினேஷன் அடி வாங்கிடும். அதனால வந்து இவங்க பேட்டிங் பொசிஷன் எப்படி தரப்போறாங்கன்னு பொறுத்துதான் இவங்களோட பேலன்ஸ் நிக்குமே டீம்ல. நான் பண்ட் ஓப்பனிங் ஆனாதான் இல்ல போன சீசன் மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு போயிடக்கூடாது, அதான் பிரச்சனையா இருக்கு. இல்ல மயங்க் யாதவும் கொஞ்சம் ஸ்கேம் பண்ணிடுறாரு. ஒரு 2023 கேமரன் கிரீன் RCBல இருக்கும்போது ஒரு ஸ்பெல்லு நல்லா போட்டாருன்னு இன்ன வரைக்கும் ரீடைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து எனக்கு புரிஞ்சிக்க முடியல. அதுக்கு மோசைன் கானே வந்து கொஞ்சம் டாலான லெஃப்ட் ஹேம் சீமர், அவர் ஆட வச்சா கூட ஒரு நியூ பால்ல சப்போர்ட் இருக்கும் முகமது ஷமி. அதான் மோசைன் கான் மட்டும் உள்ள வரணும். நான் மயங்க் யாதவ் வந்து ஃபிட்னஸ் பார்த்துட்டு தான் ஆடுவேன். அவர் என்னதான் 150 போட்டாலும் ஃபிட்னஸ் பார்த்துட்டு தான் ஆடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி, இதுல யாரு குரூப் பண்ண போறீங்க? இப்போ இங்க ஆல்ரெடி வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு. யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா கசரங்கா இருக்காரு. சப்போஸ் உங்களுக்கு மணிமாறன் சித்தார்த்த உள்ளாடி கொண்டு வரணும்னா திபீஸ் ரதியை தூக்கிட்டு மணிமாறன் சித்தார்த்த உள்ள கொண்டு வந்துடலாம். பவர் பிளே போடுற கெப்பாசிட்டியுமே அவர்கிட்ட இருக்குது. அப்படி பவர் பிளே போடுற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கிற காரணத்தால வந்து முகமது சமியும் மணிமாறன் சித்தார்த்துமே வந்து ஃபர்ஸ்ட் 4 hours பவர் பிளேல முடிச்சிடலாம். ஸோ பேக் அண்ட் ஆஃப் தி அந்த ஓவர்ஸ் வந்து யாரை வச்சுக்கலாம்னா முகமது சமி இருக்கிற மிச்ச ஓவரை போட்டுட்டு மயங்க் யாதவ் அதுக்கப்புறம் ஆவேஸ் கான் இவங்க எல்லாருமே சேர்ந்து கலந்து போட்டுப்பாங்க. ஸோ அந்த பவுலிங் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கலாம். ஃபாஸ்ட் பவுலிங் ஒதுக்கி வச்சுக்கிட்டு பவர் பிளேல ஒரு ஸ்பின்னர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ங்கிற மாதிரி மணிமாறன் சித்தார்த்த உள்ளாடி கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நான் எனக்கு தோணுது. ஏன்னா கசரங்க இருக்காரு ஒரு லெக் ஸ்பின்னரா. ஸோ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா ரதியை தூக்கிட்டு நான் வந்து அந்த இடத்துல ஒரு
ஒரு மணிமாறன் சித்தார்த்தை கொண்டு வந்தாருன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொடுக்கும். ஏன்னா நான் வந்து சபாஸ் அகமதோட பவுலிங் பெருசா நம்ப மாட்டேன். அவர் அந்த டைட் லைன் போடுவாரான்னு கேட்டீங்கன்னா போட மாட்டாரு. 2 ஓவர் போட்டா தான் ஒரு பவுலர். அதனால வந்து மணிமாறன் சித்தார்த்த போட்டா 4 ஓவருமே போடுவாரு. நல்ல டைட்டான லெந்தும் போடுவாரு. அவர் சொன்ன மாதிரி அகில் கியூசன் எப்படி, ஆனா அகில் கியூசன் பேட்டிங் பண்ணுவாரு, ஆனா இவர் பேட்டிங் பண்ண மாட்டாரு. அது ஒரு தான் சின்ன ஒரு சேஞ்ச். அவர் ஆல்ரவுண்டர், இவர் வந்து பியூர் பவுலர். சோ என்ன கேட்டீங்கன்னா இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான் மணிமாறன் சித்தார்த்த ரதீப் பதிலா கொண்டு வருவேன் இந்த மாதிரி ஒரு சினரியோல. அதேதான் பிளேயர்ஸ் எப்படி யூஸ் பண்ண போறான்னு பொறுத்துதான் பண்டோட கேப்டன்சி. பண்ட் வந்து ரொம்ப வருஷமா கேப்டனா இருக்காரு. இப்போ அவர் எதுவும் அந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸும் இல்ல. ப்ரீவியஸா டெல்லி வச்சு கஷ்டப்பட்டார். டெல்லியில வந்து இதோட நல்ல பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க, ஆல்ரவுண்டர்ஸும் இருந்தாங்க. அக்ஷர் பட்டேல் அந்த நிறைய ஆல்ரவுண்டர்ஸும் இருந்தாங்க, ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸும் இருந்தாங்க. ஆனாலும் ஜெயிக்க முடிய மாட்டேங்குது டெல்லியில. அவர் கேப்டன்சி போர் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த கேப்டன்சி வந்து எடுத்து ஒன்னும் மார்ஷுக்கோ இல்லைன்னா மார்க்கரமுக்கோ கொடுத்துட்டு அவர் ஃப்ரீயா ஓப்பனிங் ஆனா அந்த டீம் நல்லா ஆகும் தோணுது. ஏதோ தேரும்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணாங்கன்னா. ஆனா வந்து திருப்பி அவரே நம்பர் 4ல தான் ஆடுவேன், நம்பர் 5ல தான் ஆடுவேன்னா ரன்ஸ் வர மாட்டேங்குது. அதான் பாக்குறேன் நான். ஏன்னா பூரன் பெஸ்ட் வந்து நம்பர் 3 ஆர் நம்பர் 4 ஏதாவது எங்க ஆடாச்சாலும் அடிப்பாரு. பூரனுக்கு 6 எபிலிட்டி இருக்கு, 6 அடிக்கிற எபிலிட்டி. பண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் பண்றாரு அந்த எக்கானா ஸ்டேடியம்ல. செட் ஆகல அந்த கிரவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். ரேட்டிங் அண்ட் பொசிஷன் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் எல்எஸ்டிக்கு என்ன ரேட்டிங் கொடுக்க போறீங்க இந்த ஒரு ஸ்குவாடுக்கு? நான் வந்து 7 கொடுக்குறேன். இவங்க வந்து நம்பர் 6 ஆர் நம்பர் 6ல நம்பர் 8 ஸ்பாட்டுக்குள்ளே முடிப்பாங்கன்னு நான் சொல்றேன். 7 ரேட்டிங் 7 நம்பர் 6ல இருந்து 7 பாட் 8 பாட் அந்த ஸ்பாட்ல முடிப்பாங்க. உள்ளாடி போக மாட்டாங்க. ஏன்னா வந்து மிடில் ஆர்டர் வீக்கா இருக்கு. ஒரு 230 ஒரு 200 அந்த சேசிங் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. டாப் 4 டாப் 3 எல்லாம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நிக்கோலஸ் புரானுமே இப்போ பெருசா ஃபார்ம்ல இல்ல. அந்த அவர் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப டிப் ஆயிட்டாரு. சோ ஒன்னு அவர் பேக் டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு வரணும் இல்லையா, பிரான்சைஸ் லீக்ல ஒழுங்கா ஆடணும். அந்த 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 ஒரு கன்சர்ன் தான். அதனாலதான் நான் இந்த ரேட்டிங்கும் இந்த பொசிஷன் ஒண்ணுமே நான் கொடுக்குறேன். கார்த்திக், இந்த டீமுக்கு வந்து வெறும் 6 தான் தரணும். ஆக்சுவலி என்னதான் சொன்னாலும் 6 தான் இந்த டீமுக்கு. இது தேராது இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு. இந்த சீசன் வேணா பாருங்க, நம்பர் 8 இல்ல நம்பர் 10ல முடிப்பாங்க இவங்க தான். பவர் பிளேல 2 விக்கெட் விட போறாங்க, பவுலிங்ல 70 ரன் தர போறாங்க பவர் பிளேல. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன பூரன் ஃபார்ம் வந்து டிப்பா தான் இருக்கு. ஏன்னா நேத்து SI20 மேட்ச் பார்த்தேன், ஒரு 240 சேஸ் நினைக்கிறேன். ஒரு சைடு இருக்கு ரிக்கல்டன் பயங்கரமா, இன்னொரு சைடு பார்த்தா பூரன் வந்து நம்பர் 4 தான் வந்தார் அதே ஸ்பாட் தான். ஆனா அங்க வந்து ரன் அடிக்க முடியல, அவுட் ஆயிட்டாரு. ஒரு பவுன்சர் ஒன்று போட்டா. அவருக்கும் ஒரு பவுன்சர் கேஸ் இருக்குது. எக்கானா ஸ்டேடியம்ல போன வாட்டி போடல, இந்த வாட்டி போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய ரேட்டிங் அவனே சொல்லிட்டான். நானுமே நம்பர் 6 தான் தரேன், 6 தான். ஏன்னா வந்து எனக்கு என்னமோ அவங்க மிடில் ஆர்டர்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அசரங்கோ இல்ல வந்து ஜாஸ் இங்கிலீஷோ ஆடினாங்கன்னா பவுலிங்ல வீக் ஆகுமோன்னு எனக்கு தோணுது. மேபி பார்க்கலாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது. கோயங்கா சார், உங்களோட ஆட்டத்துக்கு தான் வந்து பிளேயர்ஸ் ஆடணும்னா வாய்ப்பே இல்லை சார். உங்களோட கைப்பாகைகளா பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதையும் நீங்க பாத்துக்கோங்க, சண்டை போடாதீங்க, அவ்வளவுதான். இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நம்பர் 9ல முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனல் தாட்ஸ் எதனா இருந்தா சொல்லிருங்க. ஒரே ஒரு விஷயம் தான், கோயங்கா சாருக்கு மட்டும் ஒரு ரூல் விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 5 ஃபாரின் பேட்ஸ்மேன் ஆட விட்டீங்கன்னா டீம் நல்லா பண்ணுவாங்க தோணுது. அவருக்கு மட்டும் கொடுக்க முடியுமா பிசிசிஐ? முடிஞ்சா கொடுங்க, அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் கோட்டால சாருக்கு ஒரு 5 பிளேயர் பார்சல் அப்படிதான் சொல்லும். சரி, ரைட். அதர்சன் ப்ரோ, நீங்க சொல்லிருங்க. ரிஷப் பண்டோட கையில தான் இருக்கு. ரிஷப் பண்ட் வந்து அவரோட கேப்டன்சி எந்த அளவுக்கு பண்றாரு, முக்கியமா அவர் என்ன ஃபார்ம்ல வராருங்கிறத பொறுத்து தான் அவரோட இந்த டீம் இந்த பொசிஷன்ல முடிக்கும். டாப் 4ல போகிறது நான் டவுட்டபிள் தான். எந்த பொசிஷன்ல அதுக்கு கீழே முடிக்குங்கிறது வந்து ரிஷப் பண்ட் கையில தான் இருக்கு, அவரோட ஃபார்ம் எப்படி அப்படின்ட்டு. ஸோ இதுதான் என்னோட கன்சர்னு. ஆக்சன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ. அவங்களுக்கு என்ன ஸ்பாட் தேவைங்கிற பிளேயருக்கு அவங்க போகல, இருக்கிறதுல சும்மா மிரஞ்சு எடுத்துட்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது. SRH பண்ண அதே தப்பு தான் இது இவங்களும் பண்ணிருக்காங்க, வேற எதுவும் இல்ல. இங்கேயும் ஒரு பிளண்டர் மிஸ். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கமெண்ட்ஸும் வந்து நிறைய வருது, லைக்ஸும் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கு, அதை அழுத்திட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு சண்டே லைவ் வீடியோ இருக்கு, உங்களை அந்த வீடியோல நாங்க பாக்குறோம். Bye guys, we are by signing off. சொல்லு. இன்னைக்கு JSK ஜெயிச்சிட்டாங்க, அதை பத்தி நாளைக்கு நம்ம வீடியோல பேசுவோம். நாளைக்கு அங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். சண்டே லைவ் அட்டெண்டன்ஸ் போடுங்கப்பா.